ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPath அசிஸ்டன்ட்ல ஆட்டோ பைலட் வந்து எப்படி வர வைக்கிறது, அதுக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணா அங்கே வரும், அதாவது அந்த UiPath அசிஸ்டன்ட்ல எப்படி வரும்ன்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன் க்ளோடு, அதாவது UiPath ஆட்டோமேஷன் க்ளோடு போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போது ஆட்டோமேஷன் க்ளோடுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட்டான, அதாவது ரீசெண்டான 2024 அந்த வெர்ஷனுக்கு மேலே இருக்கணும் நமக்கு அந்த ஸ்டூடியோ. அது இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே நம்ம டவுன்லோடு ஸ்டூடியோ டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆர்கெஸ்ட்ரேட்டரில் போயிட்டு நமக்கு அந்த மை ஒர்க் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா டெனண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆக்சஸ் போயிட்டு அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா யூசர்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, அதில் வந்து நம்மளோட பாட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நம்மளோட பேர் பிரவீன். ஓகே, இங்கே இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நமக்கு அக்சஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அப்படிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா, லீவ் பேஜ். ஸோ இது பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இங்கே மை ஒர்க் ஸ்பேஸில் நமக்கு இங்கே அந்த ஒர்க் ஸ்பேஸ் நமக்கு வந்துடும். இது வந்தோடனே நேராக வந்து சிம்பிள் இங்கேருந்து நம்ம முக்கியமான ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இந்த மாதிரி ரீசெண்டான வீடியோஸ் வந்து நம்ம போட முடியும். ஓகே, ஸோ நமக்கு கிளிக் பண்ணிவிட்டு அட்மின் போனீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், ஏஐ டெஸ்ட் லேயர் அப்படி இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டேப்ஸ் இருக்கும், ஆடிட்டு, ஏஐ கவர்னன்ஸ் அப்படின்ட்டு. நம்ம என்ன டேப் இன்னைக்கு, ஆட்டோ பைலட் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துட்டான், ஆட்டோ பைலட் ஃபார் எவ்ரி ஒன். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெனண்ட்டு, நீங்கள் டெனண்ட் வந்து நிறையா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நமக்கு இந்த UiPath க்ளவுடு வந்து, அதாவது நம்மளோட லைசன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம லைசன்ஸ்னால் ஸ்டார்ட் ட்ரையல் ப்ரோ அப்படின்னு இருக்கும், அதாவது இந்த பைனோ பக்கத்தில். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாமே தேவையான டேட்டாஸ்லாம் ஃபில்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் எனேபிள் ஆகிடும். ஸோ லைசன்ஸ் எனேபிள் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து 60 டேஸ்னு வரும். ஆல்ரெடி நமக்கு முடிஞ்சிருச்சு, 41 டேஸ் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபால்ட் டெனண்ட்டு நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். பண்ணிட்டோம் அப்படின்னா சில ப்ரீ இன்ஸ்டால் செக்லிஸ்ட் அப்படி இருக்கும். ஓகேங்களா, நான் சொன்னது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எனேபிள் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்குதுன்னு அதை நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு. அதே மாதிரி 24.10.5 அதாவது லேட்டஸ்டான வெர்ஷன், அதாவது அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த 24.10.5 அந்த வெர்ஷன், அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற வெர்ஷன் இருந்தால் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைசன்ஸ் டைப் பார்த்தாச்சு, அதுதான் இப்போ நம்ம சொன்னது. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் அசிஸ்டண்ட், அதாவது இந்த ஆட்டோமேஷன் ஆப்ஸ் அப்படின்றத பாலிசி நம்ம எக்ஸிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோபைலட் விட்ஜெட்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அது எல்லாமே எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். எனேபிள் டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த 3 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பெண்டிங் இருக்குது, நம்ம குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு நம்மளோட டிஃபால்ட் டெனண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சர்வீஸ்னு ஒரு பையன் இருப்பான், அவனை கிளிக் பண்ணுங்க. அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆடு சர்வீஸ்னு இருக்கும். அதில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கும். அதில் நமக்கு என்ன தேவை, டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிச்சம் வேறு என்ன இருக்குது நம்ம ஒன் டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஏ இன்ட்ரெஸ்ட் லேயரில் போயிட்டு ஆட்டோ பைலட் ஃபார் எவ்ரி ஒன் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெனண்ட்டை இது வந்து க்ரீன் கலரில் மாறி இருக்கும், இந்த கிரே அவுட்டில் இருந்து. நெக்ஸ்ட்டு யூசர் லைசன்ஸ், நமக்கு ஆல்ரெடி நம்ம லைசன்ஸ் பண்ணிட்டோம் இந்த பாட்டை, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆந்த்ரோபிக் மாடல். ஸோ ஆந்த்ரோபிக் மாடல் அப்படின்னா என்னன்றது சும்மா ஒரு லைன் நான் சொல்லிடுறேன். ஸோ அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு அது எப்படி எனேபிள் பண்ணுறேன்னு பார்த்துலாம் வாங்க. ஓகே, ஆந்த்ரோபிக் மாடல் அப்படின்னா அது ஒரு கம்பெனி தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா
சேஃபாகவும் இருக்கணும், ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஹியூமனுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க சேஃப் அண்ட் அப்புறம் வந்து ஹார்ம்ஃபுல் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த மாடல் இன்னும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆந்த்ரோபிக் ஏஐ மாடல். நம்ம அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த 9 டாட்ஸ் நம்ம அதாவது லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 9 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு மோர் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். அது நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இது வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேபி கீழே உங்களுக்கு ஒரு அது என்னது ஸ்விட்ச் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்படி இல்லைன்னா ஓல்டு வெர்ஷன் அப்படி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லைட் வந்துட்டு போகும். அதை நீங்கள் பாருங்கள். அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டீ சாப்பிட்டு வந்துடுறேன், சும்மா சொன்னேன். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு வந்து புரியும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராடக்ட் பாலிசின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளோட பாலிசி நேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோ பைலட் ட்ரஸ்ட் லேயர் அப்படின்னு பேரை கொடுத்துட்டு அவனுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம், ஏஐ ட்ரஸ்ட் லேயர் அப்படின்னு நமக்கு அந்த பாலிசி கொடுக்க போகிறோம். அவனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கீழே வரும். அதில் வந்து எனேபிள் ஆப்ஸ் ஃபியூச்சர், அதே மாதிரி எனேபிள் ஆட்டோ பைலட் ஃபார் எவ்ரி ஒன் எஸ், இது எல்லாமே இருக்கான்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நேராக மேலே போனீங்கன்னா ஃபியூச்சர் டாகுல்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், எனேபிள் இன்புட் அவுட்புட் சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதையும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே தான் மெயின், நம்ம ஆந்த்ரோபிக் மாடல் சொன்னோம் இல்லையா, அதை நம்ம எனேபிள் பண்ணணும். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தா மட்டும் போதாது, அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது, என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்துருச்சுன்னா நோ இஷ்யூ. அதை நீங்கள் வந்து ஆட்டோ பைலட் நம்ம பேர் கொடுத்தோம் இல்லையா பாலிசி நேமு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுறதோ ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதுதான் முக்கியம். அது டெப்ளாய் பண்ணும் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெனன்ட் நேம் வரும். அந்த டெனண்ட்டுக்கு தான் நான் வந்து டெப்ளாய் பண்ண போகிறேன். எதை டெப்ளாய் பண்ண போகிறேன், நம்ம அந்த பாலிசியை அங்கே இருக்கு பாருங்களேன், அந்த ப்ராடக்ட் என்ன பாலிசி நேமு இந்த வந்துருச்சு பாருங்க. இவனை நம்ம செலக்ட் பண்ணா போதும், ஜஸ்ட்டு சேவ் கொடுங்க. அப்படியே பண்ணிங்கன்னா நமக்கு செட்டிங் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு வந்துருச்சு. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, நேராக அந்த அட்மின் போங்க. அப்புறம் அந்த ஏஐ ட்ரஸ்ட் லேயர் போங்க, ஆட்டோ பைலட் ஃபார் எவ்ரி ஒன் போங்க. நம்மளோட டெனண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3மே க்ரீன் கலர் வந்துருச்சா. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அந்த பட்டனும் வந்துடும். என்ன பட்டனு, இன்ஸ்டால் ஆட்டோ பைலட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற பட்டன். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சல்லுன்னு ஆயிரும். நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஈஸியாக வந்து புரியுற மாதிரி சிம்பிளான கான்செப்ட் வச்சு இந்த ஆக்டிவிட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சிம்பிளாக சொன்னால் போதும், அந்த மாதிரி வகையில் தான் நான் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ பார்த்தாலே தெரியும், ரேப்ஸ் எப்படி வந்து பண்ணுறது அப்படி எல்லாமே போட்டிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸ் எல்லாமே ஜென்ஏ ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஃபுல் நம்மகிட்ட என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அது என்னென்ன பிஹேவியர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டோம்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணலான்னு பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஒன்றுமே இல்லை, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி தட்டிட்டு ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க கண்டினியூ போகலாம் இந்த வீடியோவுக்கு. ஃபைன், ஓகே. இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ராம்ப்டிங், அதாவது ஸ்டார்டிங் ப்ராம்ப்ட்ஸ், கண்டெக்ஸ்ட் கிரவுண்டிங், டூல்ஸ், அட்வான்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு நமக்கு சில செட்டிங்ஸ் நமக்கு எனேபிள் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே இப்படி இருக்குது, என்னடா வரல அப்படின்னு நினைக்கலாம். சிம்பிள், நம்ம இங்கே வந்து இருக்குல்லையா அந்த அதாவது இது க்ளோஸ் ஒன் டைம் நீங்கள் என்ன பண்ணோம், நம்ம இந்த என்னது நம்மளோட அசிஸ்டன்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் டைம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணலாமா, இது ஒன்று, இது ஒரு வே வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு.
அதுக்கு முன்னாடி இது என்ன பர்பஸ் அப்படின்றது நமக்கு சொல்கிறேன். நமக்கு இந்த மீன்வெயில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு, டவுன்லோடிங் ஆட்டோமேஷன் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேப்பில் இது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ChatGPT மாதிரி நிறைய மாடல்ஸ் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை விட நமக்கு இங்கே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் கிரவுண்டிங் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப் வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து சில டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது நீங்களே வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணலாம், யூசர் ஜென்ரிக்காக இருக்கிறதுக்காக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆட்டோ பைலட்டில் யூஐ பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இது எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல்லாக வாருங்க. ஓகே, இது ஆகட்டும். இதுக்கு இந்த கேப்பில் வந்து என்னென்ன ஜென் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு டெமோ பண்ணலாம்ன்றது நீங்களே கமெண்ட் சொன்னீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். நம்ம கண்டென்ட் ஜெனரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஜென்ரேட் இமெயில் அப்படின்னு ஒரு இருக்குது, அப்புறம் இமேஜ் அனலைசேஷன் இருக்குது, சென்டிமெண்ட் அனலைஸ், சிமேட்டிக் அப்படின்ற எக்கச்சக்கமான ஜென்ஐ ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாமே குயிக்காக எப்படி பண்ணுற எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டே டியூன் இருங்க நம்மளோட சேனலில். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா லோடிங் சம்திங் அப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே செட்டப் ஆகிட்டு ஃபினிஷிங் அப் அப்படின்ற உங்களுக்கு வரணும். இது வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம சிம்பிளாக நம்மளோட ரோல் நம்ம கொடுக்கலாம். ரோல் கொடுத்துட்றேன். ஓகே, என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணால் போதும், நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சேட். லைக் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ChatGPT எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் ஆகும், அதனால் நான் சொல்ல வரேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மீ ரைட் அண்ட் இமெயில் அப்படின்னு டு ஏ கஸ்டமர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஜென்ரேட் 5 இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ராம்ப்டை. இந்த ப்ராம்ப்ட் நம்மளும் க்ரியேட் பண்ணலாம். அது எல்லாமே எப்படி பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரைட் இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், ஹெல்ப் மீ ரைட் அண்ட் இமெயில் டு ஏ கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு 2 இன்புட் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வேறு எதுவும் கிளிக் பண்ணிங்கன்னா வருமா வராதா, அவங்க எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி அப்லோட் பிடிஎஃப் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, பண்ணலாம். கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போது ஒரு பிடிஎஃப் வந்து உள்ளே நம்ம கொடுக்கலாம் நம்மளோட ஆட்டோ பைலட்டுக்கு. இது என்ன பிடிஎஃப் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதான் நம்மளோட இன்வாய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் வந்து 485744 இருக்குது, கிளைண்ட் நேம் இருக்குது, இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை அனுப்புகிறேன் நம்மளோட ஆட்டோ பைலட்டுக்கு. இங்கே நம்ம இன்புட்டாக கொடுத்தாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே, வாட் இஸ் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்குறேன். நான் கொடுக்குறேன். நமக்கு வந்து இன்புட்டாக கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இவன் எடுத்துகிட்டு வரான், நான் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 485744 அப்படின்னு வந்துருச்சு. சரி, இப்போது நமக்கு மெயினாக வந்து நமக்கு டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதான் பார்க்கலாமா. எக்ஸ்ட்ராக்ட் லைன் ஐட்டம்ஸ் அண்ட் ஓகே, சும்மா இது மட்டும் கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்மளோட ப்ராம்ப்ட் எந்த மாதிரி நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி நமக்கு தேவையான டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஆட்டோ பைலட் கொடுக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுற கூட நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது
கிளிப்போர்ட் ஏவினா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட சேனலில், அதை நீங்கள் பாருங்கள். அதாவது ஓவர்வியூ சொல்லணும்னா, நம்மளோட இன்புட்டை காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது அது எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படி எல்லாமே இந்த கிளிப்போர்டு வந்து ஐடியா பண்ணி திங்க் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் நம்மளோட சேனல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ கிளிப்போர்டு இது போகிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு செக் பண்ணிடலாமா? நமக்கு என்ன இது இங்கே பாருங்கள், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் குவான்டிட்டி 1, ப்ரைஸ் பர் அப்படின்னு நம்மளோட ப்ரைஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோட்டல் யூஎஸ்டி அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாமே நமக்கு இருக்கும். அஸ் வெல் அஸ் அடிஷ்னல் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு கொடுத்துருக்கு. சப் டோட்டல், டேக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையாது நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ சாட்னா நியூ சாட் இங்கே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே பாருங்கள், நம்ம லாங்குவேஜஸ்ஸு நம்ம அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நமக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த சைடில் இருக்கிறது போயிடும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடு வந்துடும். நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆப்டி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையாது இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது நம்ம ஸ்க்ரீன்ஷாட், அதாவது நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்து அதை அனுப்பணும், அது பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம கரண்ட் விண்டோ நம்ம அதை கேப்சர் பண்ணி நம்ம இங்கே கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம கோடில் வந்து டவுட்னா அதை நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அதுவே கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நேம் கிராவிட்டி ஆட்டோமேஷன். தேங்க்யூ.